ஆனால் திமுகவை பொறுத்தவரை பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் என்று திமுகவுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் சரித்திரத்தை பாருங்க, ஹிஸ்டரியை பாருங்க, ரெக்கார்டை பாருங்க. அந்த மலை எப்பொழுது ஆறுபடை வீட்டில் மிக முக்கிய வீடாக முதல் வீடாக இருப்பது எது? மலை கோவில், அதுக்கு மேல கோவில், அதற்கு இருக்கக்கூடிய சரித்திர சான்று என்ன? இந்து மதம் என்றொன்று உருவாவதற்கு முன்பாகவே இந்து வாழ்வியல் முறையில் இருந்த ஒரு மதத்திற்கு, மதம்னே சொல்ல முடியாது, வாழ்வியல் முறை அப்படி இருந்த ஒரு இடம். இன்னைக்கு இந்த மைனாரிட்டி பாலிடிக்ஸ், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்குள்ள அதற்கு பேர் வச்சு சிக்கந்தர் மலைன்னு ஒரு பேர் வச்சு இவங்களே ஆட்டை தூக்கிட்டு போன ஒருத்தர் சொல்லுவாங்களாமா, போலீஸை போட்டு ஆட்டை பிடிப்பாங்களாமா. என்னென்ன அநியாயமா இருக்குது? மாட்டுக்கறியா? அது நான் சொன்னா நல்லா இருக்காதுங்க. அப்புறம் கோயம்புத்தூர்ல அப்புறம் நான் சொன்னேன்னு சும்மா சொல்லி விட்டுருவாங்க. அதனால இதெல்லாம் திமுக அரசு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க. அதனால் இது கடுமையான கண்டனங்களை நான் பதிவு செய்கின்றேன். அதனால் எல்லா சகோதரர்களும் மதத்தை தாண்டி அந்த புண்ணிய ஸ்தலத்தில் அமைதி காக்க வேண்டும். அது இந்து வாழ்வியல் முறையில் ஆண்டாண்டு காலமாக, இன்னைக்கு நேத்து இல்ல, 1000 ஆண்டுகளுக்கு மேல அங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஸ்தலம். இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன்.